பொங்கல் தான். ஒவ்வொரு முறை பொங்கலும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. என்னன்னு சொல்லி 13ஆம் ஆண்டு போய் கொண்டாடி அது எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. நாலு பேர் நின்று கதைப்போம். அவர் போன அப்புறம் மிச்சம் 3 பேரும் அவரை பற்றி கதைப்போம். அது ஒரு மறக்க முடியாத கனகாலம் விடிய காத்தால 4 மணிக்கு எழும்பிடுவோம். அது அம்மாக்கள் எழும்பி நாங்களும் ஒரு 8 மணிக்கு எழும்பி தோரணங்கள் அது நட்டு 4 தடியை ஊண்டி அது இதவே செட் பண்ணி ஸ்ரீலங்கா அடுத்த ஆண்டு நடந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இலங்கைக்கான விமான டிக்கெட் சொல்லவே இல்லை. 1 ரூபா 50 சென்ட் தானே விழுந்த அப்புறம் 92 எப்படி இப்போ அந்த அப்படியான அந்த அந்த இதை மிஸ் பண்ணுறீங்களா? இப்போ அந்த அப்படிலாம் இல்லை, நான் பீலகல்லேருந்து வந்திருக்கேன். மகள் டான்ஸ் ஆட போகிறாள். ஓகே. நீங்கள் கடைசியாக இலங்கையில் இப்போ நிகழ்வுகள் ஆரம்பமாகும். அனைவரையும் பொங்கல் வாழ்த்துக்கள், தமிழர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டுமாக நான் நினைக்கின்றது 8வது முறையாக அல்லது 9வது தடவையாக சரியாக 10 ஆண்டுகள் நாங்கள் இந்த தமிழர் அரங்கம் நிகழ்வை ஆரம்பித்து 10 ஆண்டுகள் இந்த மண்டபத்தை ஆரம்பித்து முடிந்திருக்கிறது. இது 11வது ஆண்டு என்று கணக்கு பார்க்கின்ற பொழுது கொரோனாவை கணக்கு பார்த்து அது 8 அல்லது 9வது பொங்கலாக இது இருக்கும். இந்த பொங்கல் சமத்துவ பொங்கல் என்று சொல்லக்கூடாது. பொங்கல் என்றாலே சமத்துவம் தான். எனக்கு இந்த சமத்துவ பொங்கல் என்று சொன்னா பிடிக்காது. இரண்டால் பொங்கல் என்றதை திருப்பி எக்ஸ்ட்ரா சமத்துவம் என்று சொல்லவும், பொங்கல் என்பது எல்லா தமிழர்களுக்குமான உழைக்கும் மக்களுக்குமான எல்லோருக்குமான ஒரு பெருவிழாவாக இந்த பொங்கல் இருக்கிறது. இந்த பொங்கலை நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் எல்லா மதத்தவர்களையும் அழைத்து கடவுளை நம்புபவர்கள் நம்பாதவர்கள் என்று எல்லோரும் கூடி தமிழர்களாக ஒன்றிணைந்து இந்த விழாவை நடத்தி கொண்டு வருகின்றோம். இந்த விழாவிற்கு ஒவ்வொரு முறையும் நாங்கள் எப்பொழுது பொங்கல் நடக்கிறதோ அன்றுதான் இந்த விழாவை செய்வோம். அது செவ்வாய்க்கிழமையா இருந்தாங்க, புதன்கிழமையாக இருந்தாங்க, இன்றுதான் பொங்கல், இன்றுதான் இந்த விழாவை செய்வோம் என்பதாக இந்த டோர்ட்மூண்டிலே ஒரு சிறந்த ஒவ்வொரு முறையும் இந்த மண்டபம் நிறைந்த மக்களாக வேலை நாள் என்றாலும் எவ்வளவு குளிர் என்றாலும் வந்து கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோரையும் நான் அன்போடு வரவேற்கின்றேன். நிறைய எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள், பேச்சாளர்கள், நடன கலைஞர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் நிறைய பேர் வந்திருக்கின்றனர். எல்லோரையும் நான் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கு சில நடன நிகழ்வுகள் இருக்கின்றன, அத்தோடு உரைகளும் இருக்கின்றது. பொங்கல் பற்றிய, பொங்கல் சார்ந்த, தமிழ் உணர்வு சார்ந்த உரைகளை வழங்குவதற்கு பலர் இருக்கின்றார்கள். எல்லோரையும் நான் மீண்டும் ஒரு முறை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். முதலிலே எங்களுடைய தமிழர் அரங்கம் பல்வேறு வகுப்புகளை நடத்தி கொண்டு வருகிறது. அதிலே பரதநாட்டிய வகுப்பும் ஒன்று, ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுகின்ற வகுப்பு இனி சனிக்கிழமை மாற்றப்படுவதாக இருக்கிறது. சனிக்கிழமை 3 மணிக்கு பரதநாட்டிய வகுப்பு நடைபெறும். அதிலே பங்கெடுத்து நடனம் பயில்கின்ற சிறுமிகள், அதில் பெரிய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு நடனம் தர முடியவில்லை, நிறைய பேருக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள், அதனால் முடியவில்லை. சிறுமிகளுடைய ஒரு அழகான நடனத்தை கண்டு களிப்போம். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், சோமா இருக்கிறேன். உங்களுக்கு இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய நேயர்களுக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றியா. வணக்கம். என்னென்னா நீங்கள் கடைசியாக உங்களுக்கு இலங்கையில் இப்படி வெளியில் எப்போ பொங்குன ஞாபகம் இருக்கு? இலங்கையில் இறுதி யுத்தத்துக்கு முதல் பொங்கல் தான். ஒவ்வொரு முறை பொங்கலும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. என்னன்னு சொல்லி இடப்பெயர்கள் காரணமாக அதுக்குள்ளேயே நாங்கள் இந்த வாழ்ந்ததால அதுதான் வாழ்க்கை. வெளியில் வந்து பார்த்தா பிறகு இப்படியான வாழ்க்கைகள் இருக்கிறதுன்னு சொல்லி தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. நான் பிறந்ததே அந்த காலம். ஓகே, நீங்கள் வந்து இங்கே இந்த ஜெர்மன் நாட்டில் வந்து ஒரு எழுத்தாளராக இருக்கிறீங்க, புத்தகம் வந்து வெளியிடுற நீங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் செய்கிற நீங்கள், யோகா. இப்போ இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் என்ன புதுசாக நீங்கள் புத்தகம் என்ன உங்களோட பிளான்? இப்போ தொடங்கியிருக்கிற கணக்கு பிளான்கள் போடுவாங்க தானே, இந்த வருஷம் நீங்கள் நான் காலங்களில் கடந்து சொல்லி அழிவென்ற
பொருள் இன்னொரு பொருளாக மாற்றமடைந்து கொண்டு தான் செல்கிறது. அந்த நேரத்தில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று இல்லாமல் என்ன விடயம் எங்களிலிருந்து வெளிப்படுதோ அது எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்ல விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும், நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு விஷயமும் அது தொட்டு தொட்டு இன்னொரு விஷயை தட்டி கொண்டு அது விரிவடைந்து தான் செல்லும். அதனால் நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் அது எந்த வருடத்திலும் அதை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். மற்ற நீங்கள் நடத்துகிற யோகா கோர்ஸா நடத்துகிறீங்களா? அப்படி என்று இல்லை, எனக்கு தெரிந்தவர்கள், சில மன அழுத்தத்திற்கு உட்பட்டவர்கள், வாழ்வியலில் சில சிக்கல்களை எதிர்கொள்கிறவர்கள், அவர்கள் ஆலோசனை கேட்பார்கள். உடலியல் ரீதியாக சில சிக்கல்களை சந்தித்து கடினப்படுறவர்கள் அதற்கான தீர்வுகளை கேட்பார்கள். அப்போது அந்த தேவைப்படுற நேரம் சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் அந்த யோகா கட்டணம் வாங்கி அதை ஒரு வகுப்பாக அதை நெறிமுறையாக செய்கிற அளவுக்கு இன்னும் எனக்கு இடமோ அல்லது அதற்கான காலங்களோ எனக்கு அமையவில்லை. இந்த தமிழர் அரங்கமே இருக்கே, நீங்க இங்க இப்ப நீங்க சொல்றத பாக்கல, நீங்க ஒரு வாலண்டியரா செய்யறீங்க. என்னுடைய பிரதேசத்தில் அறநெறி பாடசாலையில் கொஞ்ச காலம் நான் தொடர்ந்து வயதானவர்கள், சிறுவர்கள் எல்லோருக்கும் இலவசமாக யோகா கல்வியை செய்து கொண்டிருந்தேன். அது முடிந்து விட்டது. திருப்பி ஏதாவது ஒரு விடயத்தில் தொடங்க வேண்டும். நல்ல விஷயம். உங்களுக்கு பாராட்டுகள். உங்களோட பணி இந்த 2025ஆம் ஆண்டுலேயும் நல்லா தொடர வேணும் என்று சொல்லி உங்களை பாராட்டி கொண்டு நீங்கள் மேலும் மேலும் நீங்கள் வளரணும் என்று வாழ்த்தி கொண்டு பொங்கல் விழாவில் உங்களை சந்தித்தது சந்தோஷம். என்னென்றால் பொங்கல் என்று சொல்லி சொன்னால் உணவு சம்பந்தப்பட்ட விடயம். உணவு தான் வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கிறது. இந்த உடலை பார்த்தீங்கள்னு சொல்லி சொன்னால் என்னத்தை நாங்கள் உண்கின்றோமோ அதுதான் இந்த உடலாக மாறி இருக்கின்றது. என்னுடைய உடல் எப்படி வர வேண்டும் என்பது என்னுடைய உணவு தேர்வில் தான் இருக்கின்றது. அந்த உணவுக்கு நன்றி சொல்லி எல்லோருக்கும் அந்த உணவையும் அந்த உணர்வையும் பகிர்ந்தளிக்கின்ற எங்களுடைய பாரம்பரிய நாளான இந்த பொங்கல் விழாவிலே உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா, நன்றி. இது வெளியில வச்சு காய்ச்சின பூக்கை இல்லை என்ன, இங்க செஞ்சீங்களா? அதான் நான் பார்த்தேன். கஃபே எல்லாம் இருக்கு. இது நல்லா கரும்பு தானே தம்பி? கரும்பு வேணும்னா ஒன்று. கதைத்தான் எங்களுக்கு படம். 4 பேர் நின்று கதைப்போம். அவர் போன அப்புறம் மிச்சம் 3 பேரும் அவரை பற்றி கதைப்பதுதான் எங்களுடைய பழக்க வழக்கமாக இருக்கிறது. இதிலிருந்து நாம் யாரும் இனி விலக்கு. இதில் யாருமே எல்லாரும் நான் உட்பட எல்லோருமே அதில் பொருத்தமானவர்களாக தான் இருக்கும். ஒளி வாங்கி சரின்னு சொன்னால் நான் முடிச்சு வரேன். அவர் ஒளி வாங்கி சரியா பொங்கட்டும், பொங்கிக் கொண்டே இருக்கட்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேசத்து நேசத்து சொன்னேன். நன்றி, நன்றி.
முக்கியம் என்று பேசுகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தோம். இந்த பொங்கல் விழா எனக்காக கொண்டாடுறோம் சொன்னால் சிறுவர்களுக்காக சொல்லுகிறேன். நன்றி தெரிவிப்பதற்காக வரப்புயர என்று ஔவையார் கூறியது ஒரு அரசனை வாழ்த்துவதற்காக வரப்புயர என்று கூறிவிட்டு இருந்தது. வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம், குடி உயர கோன் உயர்வான். இதை சுருக்கமாக வரப்புயர என்று சொன்னார். அதில் நான் கவனிக்க வேண்டிய ஒன்று, முதல் நன்கு எங்கே தெரிவிக்கப்படுதுன்னு சொன்னால் கதிர் வளர்ந்து முற்றியவுடன் அந்த பூமியை பார்க்கணும். வளர்த்து விட்ட அந்த அன்னை பூமிக்கு நன்றியை தெரிவிக்கும் முதலாவது. அதன் பின் அந்த கதிரை முதல் கதிரை அறுத்து வீட்டில் எடுத்து வந்து உழவு பெருமக்கள் அதனை பொங்கல் இட்டு முதல் நன்றியை தெரிவிக்கிறார்கள். நாங்கள் நன்றி எங்களுக்கு உணவு வந்து அதை விட அவர்கள் தெரிவிப்போம். சூரியனுக்கும் தெரிவிக்கிறார்கள். நாங்கள் மதம் இதெல்லாம் தவிர்த்து வேற பாதையில் பார்ப்போமா இருந்தால் இது ஒரு நன்றி தெரிவிப்பு. அதுக்கு ஒருவர் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். பார்வை எல்லோரும் நாளைக்கு பார்க்க எல்லோரும் இன்றைக்கு வந்துருக்கு, விடுமுறை நாளைக்கு வந்திருக்கு. அது இதுக்குள்ள முக்கியமான விஷயம் உண்டு. இந்த குறுகிய நாள் ஒரு 3-4 நாட்கள் தான் இந்த பிள்ளைகள் கீபோர்ட் இந்த பாடலுக்காக பயிற்சியை பெற்றாங்க. இப்ப நான் யோசித்திருக்கலாம் திரு கந்தையா சுப்பிரமணியம் அவர்கள் கூறியது போல வடமொழி வார்த்தைகளை மாற்றி இருந்த தமிழை கொண்டு வர வேண்டும். அதே போல சட்சமம் ரிசவம் காந்தாரம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பொங்கல் தினத்தை பற்றி நான் அதிகம் பேசவில்லை. இங்கே பலரும் பல கருத்துக்களை கூறியிருந்தார்கள். பொங்கல் விழாவை பொறுத்தளவிலே நான் எனக்கு அறிந்த அளவிலே, அதாவது ஆதி காலத்தில் இயற்கையை வழிபட்டார்கள். அதாவது சூரியன், மலைகள், காடுகள், வயல்கள் இவைகளை வழிபட்டுத்தான் இது ஆரம்பித்தது என்று நான் படித்ததில் அறிந்து கொண்டேன். அவர்களுக்கு நன்றி செலுத்தும் முகமாகத்தான் இந்த பொங்கல் விழா ஆரம்பிக்கப்பட்டது. பிற்பாடு அது பல பல தேவைகளுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 6 மணிக்கு நடைபெறுகிறது. நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்ப விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 6 மணிக்கு. அதற்கு முதல் தமிழ் வகுப்பு நடைபெறும். 4 இருந்து 6 மணி வரை தமிழ் வகுப்பு நடைபெறுகிறது. 6 மணியிலிருந்து 7 மணி வரை அல்லது 7:15 வரை இந்த வகுப்பு நடைபெறும். உங்களுடைய பிள்ளைகளை அனுப்ப விரும்பினால் தாராளமாக நீங்கள் அனுப்பலாம். எங்களோட பெரியவர்களும் படிக்கிறார்கள். இது குழந்தைகள் தான். இதை விட ஒரு என்னுடைய வயது உள்ளவர்கள் எல்லாம் இங்கே ஒரு இதுவர் படிக்கிறார். இப்போ இசைக்கு வயதில்லை, கல்விக்கும் வயதில்லை. ஆகவே பெரியவர்கள் படிக்க விரும்பினாலும் தாராளமாக வந்து படித்து நீங்கள் அடுத்த வருஷம் நீங்களும் இங்கே வாசிக்கலாம். நாங்கள் தான் வாசிப்போம். நானும் படித்திருக்கிறேன், சில காலம் படித்திருக்கிறேன். நான் தொடர முடியவில்லை. பார்ப்போம், அடுத்த வருஷம் பார்ப்போம். அடுத்த வருஷம் இப்பொழுது இன்னொரு உரை ஒன்று திரு ஏழையா முருகதாசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எழுத்தாளர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த பொங்கல் விழா ஏற்கனவே பல பேராளர்கள் தெரிவித்தது கொண்டு ஒரு சிறப்புமிக்க நாள். இந்த நாளிலே, இன்றைய இந்த பொங்கல் நாளிலே இந்த நிகழ்வு நடைபெறுவது ஒரு சிறப்பான விடயம் என்பதால் இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நான் இணைந்து கொள்கிறேன். ஆனால் இன்று எனக்கு முதல் சில கருத்துக்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தேடலில் அல்லது புரிதலில் அவர்கள் கற்றுக்கொண்ட கருத்துக்களாக அது இருக்கலாம். அதில் நான் குறை சொல்லி விவாதிப்பதற்கு உரிய அளவுக்கு நான் அதை கற்றுக்கொண்டனோ தெரியல. இந்த பொங்கல் விழா என்பது நான் அறிந்த வரையில், தெரிந்த வரையில் முழுவதுமாக ஒரு நன்றி செலுத்துகின்ற நிகழ்வாகத்தான் இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதிலே இந்த நன்றி என்பது ஏற்கனவே சொன்னார், உணவு தேடல். அந்த தேடலை எம்மன் கொண்டு வந்து வைக்கிற பொழுது அந்த உணவுக்காக
உந்து சக்தியாக இருந்தது. அந்த உணவை எமக்கு தருவதற்காக பின்புலங்களிலே இருந்த சக்திகள் எமது இயற்கை, அது சூரியனாக இருக்கலாம், உழவு தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட மாடாக இருக்கலாம், அது உழவர்களாக இருக்கலாம். இந்த பின்புல பங்காளர்களுக்கு நாங்கள் ஒரு நன்றியை செலுத்திய பின்னர் அந்த உணவை நாங்கள் உண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த முதல் விளைகிற நெல்லை எடுத்துக்கொண்டு வந்து பொங்கல் பொங்கி படைத்து நன்றியை தெரிவித்து அதன் பின்னர் நாங்கள் உண்பது எங்களுடைய தமிழர்களுடைய மரபாகவும் நன்றி செலுத்துகின்ற ஒரு பண்பாட்டின் உச்சமாகவும் இந்த விழா தொடருவதாக நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன். இதிலே மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், புரிதல்கள் இருக்கலாம். என்னை பொறுத்தவரை இது உணவு தேடல் நிகழ்வோ விழாவோ அல்ல. இது ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய எங்களுடைய ஏற்கனவே சபைசன் கூறியது போன்று தமிழர்கள் நாம் பெருமைப்படக்கூடிய எங்களுடைய தாண்டு நாளும் பொங்கல் நாளும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்று நாங்கள் பொங்கல் நாளை கொண்டாடுகின்றோம். இது தமிழரின் முதல் வருடப்பிறப்பாகவே இது கருதப்படுகிறது. தமிழரின் வருடப்பிறப்பு சித்திரையா தையா என்ற போது தைதான் தமிழரின் வருடப்பிறப்பாகவே கருதப்படுகிறது. இது தமிழ் மக்களுக்கு நாங்கள் அறிவிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் திருவள்ளுவர் இதில் சொன்னார், தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய் வருந்த கூலி தரும் என்று அந்த முயற்சியின் வகையே ஒரு திருவள்ளுவத்திலே ஒன்று இங்கே நூலில் வந்திருக்குது. அது தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. அதே போல தமிழ் மொழியை சார்ந்த பல துறைகளிலும் இருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிறீர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், நடன ஆசிரியர்கள், பல நிறுவனங்களை சேர்ந்த நீங்கள் இருக்கிறீர்கள். அதே போல நாங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் என்றாலே அதை எதிர்பார்த்து மகிழ்ச்சியாக காத்திருக்கின்ற காலமாக மாறி வருகின்றது. தமிழர்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. ஊரில் வந்து இந்த கோயில்கள் எல்லாம் திருவிழாவுடன் கூட மாறி மாறி அப்போ அது ஊரே ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அப்படி தமிழ் மக்கள் இந்த மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களை விரும்புகிறவர்கள், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள், வயல்வெளிகளிலும் வேலை செய்கிற இடங்களிலும் ஒரே சிரிப்பும் கும்மாளமுமாக தங்கள் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த உலகம் வந்து பசியினாலும் பசிக்கான உணவினாலும் தான் கட்டியமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பொங்கல் விழாவும் அதுதான். பல காரணங்கள் இருக்கலாம். பலர் பலவிதமாக ஆய்வுகளை செய்யலாம். அறிவியல் ரீதியாக பல விடயங்களை புத்தகங்களில் எழுதலாம். ஆனால் பொங்கல் என்பது உணவு தீட்ட விழா என்பதுதான் அதன் புள்ளி. தமிழோ தமிழர் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் எனது பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய தமிழர் கலையரங்க நிர்வாகி சபேசனுக்கும் கலைநிதி அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது பெண்கள் மன்றம் ஒவ்வொரு புதன்கிழமையும் நாங்கள் இங்கு சந்திக்கின்றோம். அதை குறிப்பிட்டு அதன் சார்பாக பேச சபேசன் அழைத்தார் என்றால் அதன் காரணம் இங்க வந்திருக்கும் பெண்களை புதன்கிழமைகள்ல இந்நேரத்தை வாங்கோ, இங்க இது நடைபெறுகிறது என்று சொல்லாமல் சொல்லுறதுக்காக அது கூப்பிட்டுருப்பேன். 2வது காலம் ஒரு காலம் கூப்பிட்டது இல்லை. இந்த முறை மட்டும் ஒரு விசேஷமா சொல்றதுன்னா அதை வச்சு இன்னொரு ப்ரொஜெக்ட் இருக்குது, அதை வச்சு மைக்க வாங்கணும். நாங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை 6 இருந்து இரவு 10 மட்டும் இங்க நாங்கள் சந்திக்கின்றோம். அதுல பலவிதமான பல விடயங்கள் பற்றி கதைப்போம். அதுக்காக குடும்ப விவகாரங்கள் எதையும் கதைக்கிற இல்லை.
பிரச்சனைகள் எதையும் கதைக்கிற இல்லை, பொதுவான ஒரு விஷயத்தை பற்றி கதைப்போம், ஏதாவது நடனங்கள் செய்வோம், சமைப்போம், ஏதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏதாவது ஒன்றை செய்து அதை பற்றி எண்ணுவோம். அப்படி நிறைய ஒரு ஒரு எங்களுடைய ஒரு ஒரு எங்களுடைய பொழுதுபோக்கான ஒரு எங்களுக்குள்ள இருக்கிற இறுக்கங்களை கலர்த்தி கொள்ற ஒரு நாளாகத்தான் நாங்கள் இந்த புதன்கிழமையை பார்க்கின்றோம். அதன் கிட்டத்தட்ட 3-4 வருடங்களாக நாங்கள் இந்த பெண்கள் மன்றம் ஒவ்வொரு புதன்கிழமையும் சந்திக்கின்றோம். வருடத்துல ஒரு 2-3 நாள் ஏதாவது இந்த ஹோல் பிரச்சனை ஏதாவது நாங்கள் ஒரு இனத்துக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் சந்திக்கிறதில்லை. மற்றபடி ஒவ்வொரு புதன்கிழமையும் நாங்கள் தவறாது சந்திக்கின்றோம். இது எப்ப உடையும் என்று பல பேர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் வச்சிருக்கீங்களா, இன்னும் போறீங்களா என்று கேட்டுக்கிட்டுதான் இருக்கிறோம். ஆனா நாங்கள் போய்கொண்டுதான் இருக்கிறோம். இப்ப ஒரு 6-7 பேரா இருந்தது, இப்ப 12-13 பேரா கூடிக்கொண்டுதான் போகுது. என்னன்னா எங்கட ஒற்றுமையாலதான் இது இன்னும் கூடிக்கொண்டு போகுது. என்ன பிரச்சனைகள் வேறாமல் இருக்காது கடைசி வரைக்கும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வேறும். அதை நாங்கள் அந்த இடத்தை தீர்த்து ஓகே சரி பிரச்சனை வேறதை விளக்கி சந்தோஷமா ஒற்றுமையா நாங்கள் ஒன்று கூட வேண்டும். கட்டாயம் இது தொடர்ந்து நடைபெறணும். இது உடையோடு காத்திருக்கிறதுக்கு நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டா கொண்டு செல்லோடு மற்ற காரணத்துக்காகவே நாங்கள் தொடர்ந்து வந்து இதை மேற்கொண்டு கொண்டு செல்றோம். நேரம் உள்ளவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் கண்டிப்பாக உங்களோடு வந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்களை கண்டிப்பாக வரவேற்று இணைத்துக் கொள்வதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய சபை செயலாளர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு உரையை பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளும் மிக சிறப்பான நடனத்தை கண்டு கொண்டிருக்கிறார்கள். 1.50 தானே விழுந்தா பரவாயில்ல. நிகழ்வு அந்த எல்லா பிள்ளைகளும் பரிசில் பெற்று இவர்களுக்கான பரிசை நான் வழங்குகிறேன். பாடகரும் தொழிலதிபருமான திரு நிசாந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நிசாந்தன் கொடுக்குறேன்டா ஸ்ரீலங்காக்கு 2 டிக்கெட் கொடுக்க. ஸ்ரீலங்காக்கு 2 அடுத்த ஆண்டு நடனம் தருகின்ற பிள்ளைகளுக்கு இலங்கைக்கான விமான டிக்கெட் சொல்லவே இல்லை. சரியா? திரு தேவராசா அவர்களை, இசைக்கலைஞர் தேவராசா அவர்களை இந்த பிள்ளைகளுக்கு பரிசு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீண்ட காலமாக இசைத்துறையிலே இருக்கின்ற ஆரம்பத்திலே இங்கே தமிழீழம் இசைக்குழு ஆரம்பிக்கப்பட்ட போதெல்லாம் அதிலே பணியாற்றியவர் ஒரு பெருமை மிகுந்த இசைக்கலைஞர். அவர்களுடைய கைகளால் எங்கள் பிள்ளைகள் பரிசு பெற்றார்கள். பிள்ளைகளை பாராட்டி அவர்களுக்கான பரிசுகளை சரண்யா வழங்குகிறார்.
வணக்கம். நீங்கள் இல்லை என்ன எல்லாம் பொங்கலெல்லாம் சாப்பிடாது கடைசியாக இப்போ இலங்கையில் பொங்கல் கொண்டாடுனீங்க ஞாபகம் இருக்காங்க உங்களுக்கு? இல்லைண்ணே கடைசியாண்டு இப்போ நீங்கள் இலங்கையை விட்டு இங்கே கனகாலம் வந்து 89 கொண்டாடினீங்களே, அது மிஸ் பண்ணுறீங்களா இப்போ? அந்த 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 இலங்கையில் அந்த விடிய 4 மணிக்கு எழும்பி அந்த தைப்பொங்கல் கொண்டாடி 4 மணிக்கு என்ன தோரணங்கள் ஓ அன்றைக்கு முழுக்க பொங்கல் சாப்பிட்டு அழுத்திருமே எங்களுக்கு என்ன போய் பொங்கல் எல்லாத்தையும் ஓ மேனே அங்கே பொங்கல் இங்கே பொங்கல் வெள்ளை பொங்கல் அந்த பொங்கல் என்று அழுத்திரு பொங்கலே அண்டு பொங்கலே சாப்பிட்றாரு. ஆனால் நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்த பிறகு போயிருக்கணும். இப்போ பொங்கல் டைமில் இலங்கைக்கு போயிருக்கீங்களா? பொங்கல் டைமில் போயில இல்லைண்ணே. அப்போ அந்த பொங்கலை மிஸ் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ பேரெல்லாம் நேற்றுண்டைக்கெல்லாம் மழையாம் இலங்கையில். ஆமாம். ஓ அப்போ சரி. அப்போ உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். இவன் என்ன வாக்கினவில் திரும்பி ஹலோ வாய்க்கில் வடையை வச்சுட்டு இருக்கிறான் அவள். சரி சரி சாப்பிடட்டும். வணக்கம் அம்மா. நீங்கள் கனகாலமாக இருக்கிறீங்களா இங்கே? கனகாலமாக இருக்கிறீங்களா ஜெர்மனியில்? கடைசியாக இப்போ பொங்கல் தைப்பொங்கல் இலங்கையில் கொண்டாடுனீங்க ஞாபகம் இருக்கா? அப்போ நீங்கள் இறங்கி விடிய எழும்பி காலையில் சாணியெல்லாம் முதல் நாள் மொழிகி கோலமெல்லாம் போட்டு என்ன எல்லாம் கட்டி நீங்களும் கூட கையால் பொங்கியிருக்கீங்க. ஓகே பிரச்சனை கேட்குறேன். பிரச்சனை இல்லை, மறந்துட்டேன் அம்மா. சரி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். வணக்கம். எல்லாம் குனிஞ்சு கொண்டு இருக்கிறீங்கள், நீங்களாம் சிரிச்சு கொண்டு இருக்கிறீங்கள். எப்படி பொங்கல் வாழ்த்துக்களப்பா உங்களுக்கு? நீங்கள் எந்த சிட்டியா? டோட்முனா. கடைசியாக இப்போ இலங்கையில் பொங்கல் கொண்டாடுன ஞாபகம் இருக்கா? நீங்கள் கனகாலம் மஞ்சள் இருக்கிறீங்களா ஜெர்மனியில்? அப்போ கடைசியாக உங்களுக்கு இலங்கையில் கடைசியாக எத்தனையாம் ஆண்டு பொங்கல் கொண்டாடினீங்க? இப்போ சபேசன் என்ன சொன்னார், அவர் 2013 இங்கே இருந்துட்டு போய் அங்கே கொண்டாடிட்டு வந்தவரான். இப்போ அதை நான் கேட்கல. கடைசியாக நீங்கள் இப்போ நாட்டை விட்டு வெளிக்கிட முதல் 92 எப்படி இப்போ அந்த அப்படியான அந்த இதை மிஸ் பண்ணுறீங்களா? இப்போ அந்த அப்படியான பொங்கல் காலகட்டம் என்ன? ஆனால் இப்போ உங்களுக்கு போய் பொங்கிட்டு அங்கே ஒரு அந்த சந்தர்ப்பம் இருக்கா? போய் அங்கே அந்த பொங்கல் டைமில் போயிட்டு பொங்கலை கொண்டாடிட்டு வர மாதிரி அதுவும் பிரச்சனை என்ன? சில பேர் நிறைய பேருக்கு அப்படி இருக்குது. ஒரு தரம் இல்லாட்டிக்கும் போய் அங்கே யாரோட கொண்டாடுறதானே? கோயில் திருவிழா ஆளுக்கு தான் போகலாம் என்ன? சரி, அவங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். வணக்கம் சரிக்கா. கடைசியாக இப்போ பொங்கல் தைப்பொங்கல் இலங்கையில் கொண்டாடி இருக்கீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் 87 அதை மிஸ் பண்ணுறீங்களா இப்போ? அது அங்கத்தை இது மாதிரி நீங்கள் அப்போ நீங்கள் யங் ஆளாக தான் இருந்திருப்பீங்க. அப்போ உங்களோட அம்மா தான் பொங்கியிருப்பா. அப்போ நீங்கள் விடியக்கா தலை எழும்பி குளிச்சு முழுகி ரெடியாக இருப்பீங்களே? கூட பொங்குறது. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, நீங்கள் போய் அந்த பொங்கல் டைமில் கொண்டாடிட்டு வரலாமே. கொண்டாட ஆசை விருப்பம், ஆனால் இந்த சந்தர்ப்பம் அமையும் எதிர்பார்ப்போம். அப்போ அதை மிஸ் பண்ணுறீங்கண்ணே. நானும் அதை மிஸ் பண்ணுறேன்னு அதுதான். சரி, உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன். பொங்கல் நன்றி. வணக்கம். நீங்கள் கனகாலம் மஞ்சிருக்கீங்களா? இல்லை, நான் பிஎஃப்எல்லேருந்து வந்திருக்கேன். மகள் டான்ஸ் ஆட போகிறேன். ஓகே. நீங்கள் கடைசியாக இலங்கையில் இப்போ பொங்கல் கொண்டாடுனீங்க ஞாபகம் இருக்கு? கடைசியாக கொண்டாடினது 85ஆம் ஆண்டுக்கு முதல். 85க்கு முதல். அப்போ உங்களுக்கு ஞாபகம் இல்லை ஒன்று? அப்போ நீங்கள் யங் ஆளாக இருந்திருப்பீங்க. அப்போ யங் கல்யாணம் முடிச்சிருக்க மாட்டீங்க. அப்போ அம்மா அப்பா தான் கொண்டாடிருப்பாங்க. அப்போ நீங்கள் வெடியை கொளுத்திருப்பீங்களே? அதை மிஸ் பண்ணுறீங்களா? அப்படியான டைம் மிஸ் பண்ணுறேன் தானே. போய் வந்திருக்கீங்களா இலங்கைக்கு? நீங்கள் போனீங்களானே. இப்போ முந்தி இருந்த மாதிரி இப்போ இருக்கா, இல்லாட்டி வேறு மாதிரி மாறிட்டான் நாடு? இல்லை, மாறி டெவலப் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி டெவலப் பண்ணுறது சொல்லலானே? ஒரு நாடு வளர்ச்சின்ற வேறு விஷயங்களை தான் சொல்லணும் தானே. வேறு விஷயங்கள் போய் கொண்டிருக்கேன். சரி, அவங்களுக்கு பிரச்சனை கூடத்தானே. சரி, உங்களுக்கு வாழ்த்து. கடைசியாக நீங்கள் இலங்கையில் தைப்பொங்கல் கொண்டாடின ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எத்தனையாம் ஆண்டு? கிட்டத்தட்ட 6 பிரச்சனைகள் அது இதுன்னு சொன்னால் ஒரு 85 சின்ன இருக்கேன் கொண்டாடு. 85 இல்லை 84 செய்த பொங்கல் புத்தகத்தில் அம்மா வச்சு அம்மா என்ன செய்வோம், அடிக்கடி மண் குடம் வாங்கணும்னு சொல்லிட்டு பித்தளையிலேயே குடம் வாங்கி வச்சு பித்தளை குடத்திலேயே தான் மடிச்சு வெடியெல்லாம் வாங்கி அனுமான் வெடி அதெல்லாம் வாங்கி படித்து போட்டு நான் தான் முன்னுக்கு அந்த புத்தகத்தை தண்ணி தெளிக்க அக்கா தெளித்தாலும் அது 2 தோரணங்கள் எல்லாம்
அது ஒரு மறக்க முடியாத ஒன்று. கனகாலம் விடிய காத்தால 4 மணிக்கு எழும்பிடுவோம். அது அம்மாக்கள் எழும்பி நாங்கள் ஒரு 8 மணிக்கு எழும்பி தோரணங்கள் அது நட்டு 4 தடியை ஊண்டி அது இதவே செட் பண்ணி வச்சிருவோம். விடிய ஜாமம் எழும்பி அதுவும் செய்யறது. ஆனால் நான் கூடுதலாக அம்மா தங்களோட குலத்துக்குரிய வேலையிலெல்லாம் அரிசியை ஊற போட்டு அது இதுலெல்லாம் கழுவி கிளியெல்லாம் நடக்கும். அதுக்கு பிறகு நான் ஒரு 8 மணிக்கு எழும்பி வச்சது அம்மா ஒரு பக்கம் அந்த டைமுக்கு பொங்குவினம் பொங்கி வழியில வரும். சூரியன் வரைக்கும் பொங்கி வழியில வரும். அந்த டைம் எங்கட வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா பொங்கல் வெளியா பொங்குனாலும் கோலங்கள் போட்டுட்டு பொங்கல் நடக்கும். தோரணங்கள் நான் தான் அதில் ஒளிஞ்சி கட்டுக்கேன். சின்ன மரத்துல இருக்கும் அதை பிடிங்கி அதுக்கு நான் கொஞ்சம் லேட்டாக தான் நான் ஒளிஞ்சி மிச்சம் கட்டுவேன். ஆனால் படைக்கைக்கு எல்லாம் டெவலப் ஆகிடும். இப்போ அந்த விஷயத்த மிஸ் பண்றீங்களா? பயங்கர மண்டைக்கும் யோசிக்க இந்த மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு செஞ்சாலும் முதல் ஒரு 3 நாளைக்கு முதலே ஒளிஞ்சி பொங்கலா இதா முத்தத்தை அந்த கல் எடுத்து கல்ல இங்க பின்னே பொங்கி போட்டு பின்னே போய் அங்கேயே போயிரு. அடுத்த பொங்கலுக்கு திருப்பி தேடி எடுக்கும். உண்மைதானே? அப்ப நன்றி உங்களுக்கு. நன்றி. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ பொங்கல் கடைசியா கொண்டாடினது இலங்கையில? எத்தனையாம் ஆண்டு? 88. ஓ, அது எவ்வளவு காலம் என்ன? இப்ப மிஸ் பண்றீங்களா? அதை அந்த டைமை மிஸ் பண்றீங்களா? ஊர்மாய் வராதுன்னு என்ன செஞ்சாலும் 2 நாள் லீவு வரும் அவங்களுக்கு. நாங்கள் வேலை முடிச்சு ஓடி வந்து இங்கே நிலாவுக்கு தான் சோறு போங்க. ஓகேயா, சரி. என்ஜோ வணக்கம் குணமன், எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் தைப்பொங்கல் கொண்டாடுறீங்களா? எல்லா தமிழரும் கொண்டாடும் தானே. கடைசியாக இப்போ இலங்கையில் கொண்டாடினீங்க, உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கா? கடைசியாக 1982ஆம் ஆண்டு, அதாவது தை மாதம். ஓகேயா, அது 82 கொண்டாடி இருக்கீங்க கடைசியாக இலங்கையில். அது ஒரு நல்ல அனுபவம் என்ன? உண்மை நல்ல அனுபவம். மிஸ் பண்றீங்களா அந்த அப்படியான விஷயத்தை? நிச்சயம். என்ன இந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அப்படியான விஷயத்தை நீங்க மிஸ் பண்றீங்க. இங்கே நாங்கள் இவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் எங்கள் தாயகத்தில் எங்களோட உறவுகளோட எங்களோட மக்களோட எங்களோட மண்ணில் இந்த பொங்கல் விழாவை இந்த தமிழர் விழாவை கொண்டாடி செய்கிற சந்தோஷம் அது இன்னும் ஒரு சரியா. அப்போ உங்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்போ ஒரு நாளைக்கு நீங்க இலங்கைக்கு போய் கொண்டாடணும்னு நான் வாழ்த்துறேன். நிச்சயமா. ஓகே, சந்தோஷம். உங்களுக்கு என்னண்டா கடைசியா நீங்க இலங்கையில தைப்பொங்கல் கொண்டாடின ஞாபகம் இருக்கா? எப்ப, எத்தனையாம் ஆண்டு? 2013ஆம் ஆண்டு போய் கொண்டாடி. அது எப்படி இருந்தது? நல்லா. அதுக்கு முதல் அந்த மிஸ் பண்ணதை 2013 போய் செய்தாச்சு. இங்க 2014 இங்க தொடங்கினா. ஆனால் ரெண்டாலும் அந்த அங்க தாயகத்துல கொண்டாடுற அந்த பொங்கலை மிஸ் பண்றீங்களா? ஓமோ, அது ஒரு வேற. என்ன நாங்கள் தாயகம் மாதிரி ஆகி கொண்டு வாரீங்க. இப்படி இன்றைக்கு இப்ப செஞ்ச மாதிரி கணவர் செஞ்சிருக்க மாட்டாங்க. இது ஒரு சிறப்பா இருக்கு, ஒரு முன்னோட்டமா நிறைய பேர் இனி கணவர் இப்படி எடுத்து செய்வாங்க. உங்களுக்கு பாராட்டுங்க. நன்றி.